ஹாய் தமிழ் சொந்தம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மனம் எப்படி வேலை செய்யுது? பெரும்பாலான மனம் பிரச்சனைகளை நோக்கியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட டயத்துல நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுதான் விளையும் சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. மனம் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பெரும்பாலான மக்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பதே கிடையாது. அதாவது பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பதே கிடையாது. ஆனா, ஒரு சில மனிதர்கள் மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை பாருங்களேன் மாறிட்டு இருக்கும். அவங்களுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனா, அவங்க அந்த தீர்வை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாவே தெரியாது. சில மக்கள் சின்ன விஷயத்த கூட அந்த ஊதி ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன சும்மா இப்படி தான் இருக்கும். அத ஊத பெருசாகி வெடிச்சு, ஐயோ! அப்போ மண்டையே பிச்சுட்டு இருக்கணும் போல. அந்த மாரி சின்ன ப்ராப்ளத்த பெருசாக்குவாங்க. அந்த பலூன ஊதாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இல்ல அப்படி ஊதி அந்த பலூன சரியான முறையில கையாள தெரியணும். அது ஜாலியா காத்துல பறக்க விட்டு விளையாட விடணும். அதுக்கு சில ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்லாம் இருக்குது. அத நான் உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன். எப்படி ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிய வரணும்? எப்படி ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்ணணும்? போன்ற விஷயங்கள நான் உங்களுக்கு கத்துக் குடுத்துட்ருக்கேன். நன்றி.